குழந்தைகளுக்கு ஓடி சென்று உதவிக்கரம் நீட்டுபவர். நம் பள்ளிக்கு ஒவ்வொரு வருடமும் பரிசு பொருட்கள் வாங்க நன்கொடை வழங்கி சென்ற வருடம் நம் தாளாளர் தந்தை கேட்டுக்கொண்டதற்கிணங்க சுத்திகரிக்கப்பட்ட குடிநீருக்கான அனைத்து உபகரணங்களையும் வழங்கி நம் பள்ளியில் மாணவர்களின் பாதுகாப்பிற்காக. அனைவருக்கும் வணக்கம். இப்ப காய்கறி மாநாடு நடக்க போகுது. காய்கறி மாநாடு பார்க்க நீங்க ஆவலோடு இருப்பீங்க. காய்கறி மாநாடு பார்த்து நீங்க சந்தோஷமாக இருங்கள். காய்கறிகள்ல நாங்க தான் சிறந்தவங்கன்னு வழக்காட வராங்க. செல்வி கேரட், செல்வி வெண்டைக்காய், திருமதி கத்தரிக்காய், திரு பூசணிக்காய், திரு உருளைக்கிழங்கு, செல்வன் பீட்ரூட் இவர்களின் வழக்குகளை கேட்போம். இப்ப பேச வரவங்களை நீங்களே யாருன்னு கண்டுபிடிச்சிருக்கீங்க. பார்ப்போம் யார் பேச வராங்கன்னு பார்ப்போம். உலகத்திலேயே அதிக விலையுடைய பொருளோடு தொடர்புடையவன் நான். என் பேரை சொல்லிதான் அது மாதிரி பேர் சொல்லுவாங்க. நான் யாருன்னு தெரியுதா? நான் தான் 24 கேரட். தங்கத்துக்கே என் பேர் இருக்குன்னு உங்க எல்லாருக்குமே தெரியும். நான் தான் தங்க பஸ். என்னை பச்சையாக சாப்பிட்டு பாருங்க. கண் பார்வை நல்லா தெரியும். முகமும் பொலிவுடன் இருக்கும். நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிப்பேன். இரத்த சக்கர அளவை குறைப்பேன். உடலை ரொம்ப ஆரோக்கியமாக வச்சிருப்பேன். எனவே உங்க எல்லாரை விட நான் தான் சிறந்தவன். இந்த கேரட் இருக்காங்களே கேரட்டு, அவங்கள பத்தி சிறப்பா பேசிட்டு போறாங்க. பார்ப்போம் அடுத்ததாக பேச வரவங்களை பார்ப்போம். பச்சை பெட்டியில் வெள்ளை முத்துக்களஞ்ச விடுதலைக்கு சொந்தக்காரன் லேடிஸ் ஃபிங்கர்ஸ் என்று பெருமையோடு அழைக்கப்படுவோம். தெரியுதா என்ன யாருன்னு? உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்குமே. நான் தான் வெண்டைக்காய். நான் இல்லாத கல்யாண விருந்து இல்லை தெரியுமா? மன்னிக்கணும், கல்யாண விருந்து மட்டுமே இல்லை, எந்த விருந்தால் நான் அங்கே இருப்பேன். என்னைய சாப்பிடுவதால் மூளையின் செயல்திறன் அதிகரிக்கும், ஞாபக சக்தி கிடைக்கும், நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிப்பேன். அது மட்டுமா, கணக்கில் உங்களை கணித வேதியாக்கிடுவேன். நான் நிறைய நோய்களை தீர்க்கும் மருந்தாகவும் நான் இருப்பேன். எனவே நான் தான் சிறந்தவன். வெண்டைக்காய் கணக்குல புலின்னு நிரூபிச்சுட்டு போயிட்டாங்க. அடுத்ததாக பேச வராங்க நம்ம கத்தரிக்காய். வெட்டுக்காய் என்று அனைவராலும் அழைக்கப்படுவது நான். ஏன் தெரியுமா? நமது உடலுக்கு தேவையற்ற வாய்வு, பித்தம், கபம் போன்ற பிரச்சனைகளை வெட்டி வீசுவேன். நான் இல்லாத சாம்பார் சத்தற்ற சாம்பார். நீர் சத்து அதிகமாக இருக்கு. அனைத்து வைட்டமின் சத்துக்களும் இருக்கு. வாத நோய், ஆஸ்துமா, தொண்டை கட்டி, கரகரப்பான குரல், உடல் பருமன் போன்ற நோய்களை நான் குணமாக்குவேன். மட்டுமல்ல, இன்னும் பல நோய்களை நான் குணமாக்குவேன். அதனால எல்லாரும் நல்லா சாப்பிடுங்க, நல்லா பழக்கிறீங்க. அதனால இவங்க எல்லாரையும் விட நான் தான் பெரியவன். கத்தரிக்காய் இருக்காங்களே கத்தரிக்காய், அவங்கள பத்தி பெருமையா சொல்லிட்டு போறாங்க. அடுத்ததாக பேச வராங்க நம்ம குண்டப்பா. கிண்ணம் போல் பூ பூப்பேன், பானை போல் காய் காய்ப்பேன் என்று விடுகதை போடும் நாதம் பூசணிக்காய். என்னை உணவாக மட்டுமல்ல, கிறிஸ்டி பொம்மையாகவும் என்னை பயன்படுத்துவாங்க. யாராலும் பார்க்க முடியாத ஒரே பொருள் நான் தான். என்னிடம் நார்ச்சத்து அதிகமாக இருக்கிறதால உடல் எடையை குறைக்க நோய் எதிர்ப்பு சக்தியை தருவேன். கண் பார்வை சிறப்பாக இருக்கும். என்னை சாப்பிடுகிறவங்க உடலும் மனமும் சமநிலையில் இருக்கும். ரத்தம் சுத்திகரிக்கும், ரத்த கசிவு நீங்கவும், உடல் உள்ள நாளா குழுக்கள் வெளியேறவும் உதவுவேன். என்னை உணவுல அடிக்கடி சேர்த்துக்கோங்க. நிறைய பயன்களை தருவேன். அதனால் இவங்க எல்லாரையும் விட நான் தான் பெரியவன். அடுத்ததாக பேச வராங்க நம்ம செல்லக்குட்டி உருளைக்கிழங்கு. மேட்டுப்பாறை உருளைக்கிழங்கு. அக்கா உருளைக்கிழங்கு வேணுமா? மேட்டுப்பாறை மூட்டை என்று சொன்னாலே நான் தான் எல்லோருக்கும் ஞாபகத்துள்ளே வருவேன். குழந்தைகளுக்கும் தாய்ப்பாலுக்கும் அடுத்து சொல்லக்கூடிய முதல் உணவு பொருள் நான் தான். நான் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? நான் தான் உருளைக்கிழங்கு. என்னிடம் மாவு பொருள் சர்க்கரையும் அதிகமாக இருக்கும். நான் ரொம்ப சீக்கிரமே ஜீரண சக்தியை உங்களுக்கு தருவேன். உடலுக்கு தேவையான பால், முட்டை, ரொட்டி, பிஸ்கட், கோழி ஆகியவற்றை பல நோய்கள் நான் மருந்தாக இருப்பேன். எனவே எல்லாரை விட நான் தான் பெரியவன். உருளைக்கிழங்கு அவங்க கருத்தை சொல்லிட்டு போயிட்டாங்க. அடுத்ததாக பேச வரவங்க நம்ம செல்வன் பீட்ரூட். பஸ்ஸே போகாத ரூட்டு எந்த ரூட்டு?
பீட்ரூட் என்று கிண்டலாக பேசப்படுவது நான் தான். என்னை கிண்டலாக பேசினாலும் மனிதர்களுக்கு தேவை ரத்தத்தை உற்பத்தி செய்யக்கூடியவன். ஆனால் என்னை நிறைய பேருக்கு பிடிக்கிறதில்லை. என்னை யாருமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. நான் எவ்வளவு நன்மை தருவேன், என்னால் உங்களுக்கு எவ்வளவு பயன் இருக்கு தெரியுமா? என்னை புரிஞ்சு நடந்துக்கோங்க. ஆரோக்கியமா இருக்குன்னா ரத்தம் அவசியம். அந்த ரத்தத்தை உற்பத்தி பண்றதுக்கு நான் அவசியம். எனவே உங்க எல்லாரும் விட்டா நான் தான் சிறந்தவன், நான் தான் பெரியவன், நான் தான் சிறந்தவன் என்று மாறி மாறி பேசுறீங்க. உடல் ஆரோக்கியமா இருக்கணும்னா நீங்கள் ஒருவர் விட்டு கொடுத்து புரிந்து கொண்டு சந்தோஷமா இருக்கணும். உங்கள் எல்லாரிடமும் நிறைய சத்துக்கள் கிடைக்குது. எல்லோருமே சிறந்தவங்க தான் என கூறி நிறைவு செய்கிறோம். நன்றி.
எங்க வீட்டுல யாரையுமே காணா, எல்லாரும் எங்க போனாங்க? என்ன பண்றா உன் பஞ்சாதி? என்ன மாமியாரு மத்தள போடுதா மாமரத்து மயிலு, புள்ளைய தேடுதா பூ மரத்து குயிலு. என்னடி என்கிட்ட ஏட்டிக்கு மூட்டையா வாரியா? அள்ளி முடிஞ்சா கொண்டு அவுத்து விட்டா சவுரி. நீங்க ஆடாத ஆட்டம் ஆடுறீங்க, ஆடுற காலும் பாடுற வழி சும்மாவா இருக்கும்? அதுவும் உங்களுக்கு சீவு தெரியாதவளுக்கு சங்கீத தெரிஞ்சு என்ன பலனு? நீங்க சும்மாவே ஈர பேனாக்கி பேனை பெருமாளாக்குவீங்க. எரியுறத புடுங்குனா கொதிக்கிறது தன்னால அடங்கும். எங்க புடுங்க பாப்போம். எரியிற கொள்ளை எந்த கொள்ளி நல்ல கொள்ளின்னு சொல்லுங்க. உடைஞ்ச சட்டி உலைக்கு உதவாது. யார பார்த்து என்ன வார்த்தை சொன்னீங்க? மாமையா உடைச்சா மண் சட்டி, மரும உடைச்சா பொன் சட்டியா போச்சா? அறுக்கு தெரியாதவனுக்கு இடுப்ப சுத்தி ஆறுகட்ட அல்வாலாம். கோழிக்கு நேரம் தெரியலனா முனியாண்டி விலாசுல முக்காப்புல கூத்தாடுமா. யார பார்த்து நீ கோழின்னு சொல்ற? உங்க அம்மாவை பார்த்தா? ஆமா, உங்க அம்மா தான் கோழி. கருத்தவ புடிச்சவ. எப்ப என் வீட்டுக்கு காலடி எடுத்து வச்சாலும் என் குடும்பமே நாசமா போச்சு. உங்க அம்மா ரொம்ப தான் பேசுறாங்க. என்னைய பார்த்தா உங்க அம்மா ரொம்ப இலக்காரமா போச்சா? எங்க வாயை திறக்க பாப்போம். சும்மா இருங்கம்மா, அவ சின்ன பொண்ணு தானே, எப்ப பார்த்தாலும் அவளை ஏதோ சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. அவளாடா சின்ன பொண்ணு, ஊரே வித்துட்டு வந்துடுவாளே. சித்தாள கள்ளி வெறுக்கடிக்க போனாலும் அங்க கத்தாழி செடி கொட்டோது வந்துருச்சு. அம்மா எவ்வளவு பேச்சு பேசுறாங்க, கேட்டுட்டு சும்மாவா இருக்கீங்க? தாய போல பிள்ளை, நூலை போல சேலை. ஐயோ, நீங்க ரெண்டு பேரும் போற சண்டையில என்னையே அம்புக்கு இருக்கிறீங்க. ஊசியடி பாசியடி விருநகர் வேசிக்கொடி. இந்த வேசிக்கொடி எடுத்து நான் தப்பு பண்ணிட்டேன். அன்னமரம் கொன்ன மரம், பரமசிவம் கொடுத்த மரம், ஆலமரம் அரச மரம், ஆத்தாவச்ச தென்னை மரம் போல நிக்கிறீங்க. காக்கைக்கு தன் கொஞ்சம் பொன் கொஞ்சம், நான் ஏன்டா உன்னை இழுக்க போறேன்? ஆற மாட்டா ஆடிதான் கறக்கணும், பாற மாட்டா பாடிதான் கறக்கணும். அது எனக்கு தெரியாதா? வயிறு கூழு கழுவுதா, கொண்ட பூவு கழுவுதா. ஐயோ, உங்க முடிக்க மாட்டான் போலயே. சாட்சிக்காரங்கால அந்த சண்டைக்காரங்காலே விழுந்துடலாம். ஏண்டி வேலைக்கு நேரம் வச்சுனா நீ வயலுக்கு போ. ஆத்தா வீட்டுல உள்ள வேலைய பாருங்க. ஆமாண்டா, நீ எப்ப பார்த்தாலும் என்கிட்டதான் பேசிக்கிட்டே இருப்ப, சமாளிப்ப. உன் பொண்டாட்டிக்கிட்ட எதுவுமே கேட்க மாட்டேன். வணக்கம். அரசே அரசே, நான் அரண்மனை வாயிலும் அழுத கண்களோடு தலைவலி கோலத்தோடு ஒரு பெண் வந்து நிற்கிறாள். அப்படியா? அந்த பெண்ணிற்கு என்ன துயரமோ தெரியவில்லையே, கேட்டாயா? கேட்டேன் மன்னவா. அதை பற்றி உங்களிடம் நான் கூற வேண்டும் என்று சொல்கிறாள். அவள் உங்களிடம் நீதி கேட்டு வந்திருப்பதாக தெரிகிறது. சரி, அந்த பெண்ணை உள்ளே அனுப்பு. இளங்கொடி போன்ற பெண்ணே, நீ யார்? அழுத கண்களோடும் தலைவிரி கோலத்தோடும் என்னை நாடி வந்த காரணம் என்ன? உனக்கு என்ன வேண்டும்? விசாரிக்காமல் நீதி வழங்கிய மன்னனே, என்னையா யார் என்று கேட்கிறாய்? சொல்கிறேன் கேள். உலகம் வியக்கும் மன்னம் புறா காது தனது உடலே சிபி மன்னனை பற்றி நீ அறிவாயா? பசுவின் கஞ்சை தேர்களால் ஏற்றி கொண்ட தன் மகனையும் அதே தேர்காலில் இச்சு கொண்டானே மனுநீதி சோழன், அவனை பற்றி நீ அறிவாயா? பெண்ணே, நான் கேட்ட வினாவுக்கு நீ இன்னும் விடை கூறவில்லை. அதை விட்டு நீ வேறு எதையோ கூறிக்கொண்டிருக்கிறாய். இழப்பின் அருமை தெரியாத மன்னனே, எனது நிலை அறியாமல் தானே இப்படி பேசுகிறாய்? இதுவரை கூறிய பெருமை மிக்க சோழ மன்னர்கள் வாழ்ந்த புகார் நகரமே எனது ஊர். அவ்வூரில் பழியில உடைய புகழ்மிக்க மாசாத்துவா என்பவரின் மகனுடைய புகழ்மிக்க மாசாத்துவா என்பவரின் மகனாகிய கோவல் என்பவனின் மனைவினார். எனது பெயர் கண்ணகி. ஓ, இப்போது புரியாது. அந்த கல்வன் கோவலனின் மனைவியா நீ? போதும் அண்ணா, என் கணவனை இழுவதற்கு உனக்கு என்ன தகுதி இருக்கிறது? வினை பயனா உனது ஊருக்கு வந்து எனது காற்றுமை விற்க வந்த என் கணவனை அநியாயமாக கொஞ்சி விட்டாயே, நீ செய்தது தகுமா? பெண்ணே, போதும் நிறுத்து. அக்கல்வனை கொள்வது கொடுங்கோல் என்று அக்தி எழுப்புகிறே. அக்தி அறநெறியுமாகும். இதை அனைவரும் அறிவார்களே, உனக்கு தெரியாதா என்ன? அறநெறி தவறிய மன்னனை தவறளித்தவர்களை தண்டித்தல் அரண் என்பதை நானும் அறிவேன். ஆனால் நீ கூறுவது போல என் கல்வன் இல்லை. அவனிடம் இருந்த சிலமும் வரிசை குலச்சிலம் என்று
அச்சிலம்பு என்னுடையது, அதன் நிலைச்சிலம்பு இதோ என்னிடம் உள்ளது. எனது காற்சிலம்பின் பரல் மாணிக்க கற்களால் ஆனது. பெண்ணே, நீ சொல்வது உண்மை. அந்த அரசுக்குரிய சிலம்பு பரல் முட்டுகளால் ஆனது. ஆண்டோலை என்ற இந்த அவைதனிலே அனைவருக்கும் உண்மையை உணர்த்துகிறேன். யாரெங்கே கோவிலிருந்து பெற்ற அச்சிலம்பை இங்கு கொண்டு வா. பெண்ணே, இதோ உன் கனவிலிருந்து கைப்பற்றிய சிலம்பு. நீதி தவறாதவன் என்று போற்றப்பாடு மன்னனே, ஒரு தவறும் செய்யாத என் கணவனை கொன்றது உனது அறநெறிக்கு இழுக்கு. இதோ மெய்ப்பிக்கிறேன், இங்கே பார். மாணிக்க கற்கள், அதன் இணை சிலம்பு. இதுவும் மாணிக்க கற்கள். தவறிழைத்து விட்டேனே, பிற சொல்லி கேட்டு பெரும்பிளை செய்தேனே. நான் அரசன் இல்லை, நான் தான் கல்வன். இதுவரை என் குலத்தில் எவரும் செய்யாத பழி சொல்லுக்கு ஆளாகிவிட்டேனே. இனிமேலும் நான் உயிரோடு இருப்பது தகுமா? இனி எனக்கு வெண் கொற்ற கொடை எதற்கு? செங்கோதான் எதற்கு? எனது வாழ்நாள் இன்றோடு முடிவதாக. இந்த மதுரை நகரமே தீப்பற்றி எரியட்டும், 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 எரியட்டும்.